தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தமிழ்நாட்டு அரசியலின் அவல நிலை குறித்து ஏற்கனவே நாம் ஒரு காணொளி போட்டோம், ஒரு பதிவு செய்தோம். அதன் வாயிலாக உங்களிடத்திலே அந்த செய்திகளை கடத்தினோம். என்ன செய்தி என்றால், பச்சை தமிழர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டப்படியான பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் முழு ஆளுமே அவர்தான், அமித்ஷா அவர்களை சந்தித்தது தொடர்பாக அவரே ஒரு செய்தியில் வெளிப்படுத்தினார். தர வேண்டிய துறைகளுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டும். கோதாவரி காவிரி ஆறுகளின் இணைப்பு திட்டம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய காவிரி சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். கச்சத்தீவு தொடர்பான மீனவர்கள் இழப்புகளுக்குள்ளாகிற அந்த நிலைப்பாட்டில் இந்திய அரசு தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினேன். கூட்டணி பற்றி பேசவில்லை என்று சொன்னார். நாமும் அப்படி உண்மையிலே தமிழ்நாட்டு நலன்களுக்கான கோரிக்கையோடு உள்துறை அமைச்சரை அமித்ஷாவை சந்தித்திருந்தால், முன்புள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்யாத ஒன்றை நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழராய், மண்ணின் மைந்தராய் செய்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். செய்த பிறகு அவரை பாராட்டினார் என்றெல்லாம் நாமும் ஒரு பாராட்டுதலை தெரிவித்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகான செய்தி நம்மை திடுக்கிட வைக்கவில்லை, வியப்படையும் வைக்கவில்லை. மாறாக அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில் இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் விழுந்து விட்டாரோ, மீண்டும் தன்னுடைய அந்த முதலமைச்சர் என்கின்ற அந்த பதவிக்காக மட்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக அமித்ஷாவை பார்த்து அண்ணாமலையை மாற்றுங்கள் என்று சொன்னால், அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு மண்டலம், அண்ணாமலை அவர்களும் கொங்கு மண்டலம், இவர்களுக்குள் உள்ள முட்டல் மோதலின் காரணமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நீங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அமித்ஷா அவர்கள் முனுசாமியை வைத்து அதிமுகவை பிளவுபடுத்துகிற அந்த வேலையை பற்றியும் எனக்கு தெரியும். இப்பொழுது ஆளுமை மிக்க செங்கோட்டையன் அவர்களை தூண்டிவிட்ட அந்த வேலையை பற்றி தெரியும் என்பதற்காக சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே, அதாவது அமித்ஷா காலிலே விழுந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தோடு போய் சந்தித்து இருப்பாரோ என்கின்ற ஐயம் இருந்தது. அண்ணாமலையினுடைய நேற்றைய கூற்று அந்த ஐயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நான் தொண்டனாக வேலை செய்ய தயார், கட்சிதான் முக்கியமே தவிர, முதன்மையை தவிர தலைவர் பதவி நமக்கு முதன்மையிடம் இல்லை, கட்சி நலனை விட தமிழகத்தின் நலனே எனக்கு முக்கியம் என்று அண்ணாமலை கொடுத்த செய்தி. அண்ணாமலை தலைமையை மாற்றிவிட்டு வேறொரு புதிய தலைமை போட்டு அதிமுகவோடு கூட்டணி சேரலாம் என்கின்ற ஒரு அரசியல் கணக்கு இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதே போல நடிகர் விஜய் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அவருடைய அரசியல் கணக்கும் இந்த பிரசாந்த் கிஷோர் போட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறை இருக்கல்லவா, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேரலாமா, தமிழக வெற்றி கழகம், அல்லது பாரதிய ஜனதா கட்சி அந்த கழகத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற அந்த வேலைப்பாடும்
நடந்திருப்பதாக அறிய முடிகிறது. அதன் ஊடாக நடிகர் விஜயை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாமா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகளை ஏற்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்குவதன் மூலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர் சிறுபான்மை சமய வழிபட்டோர் ஒட்டுமொத்த வாக்குகளை நாம் பெற முடியுமா என்றெல்லாம் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு பார்த்து நடிகர் விஜய் 234 தொகுதியில் 50 விழுக்காடு எங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி என்கின்ற கோரிக்கையை வைத்ததாக அதை கேட்டு வெறுப்படைந்த அண்ணாச்சி பழனிசாமி வீரமணி சுந்தர சோழன் என்கின்றவர் இன்றைய தமிழ் இந்திலே அந்த கருத்துக்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். வேண்டாம் விஜய், அதை விட பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி சேரலாம், வாய்ப்பு இருந்தால் தேமுதிகவையும் இணைத்துக் கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இல்லை என்று அறிவிக்கவில்லை. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தாவது பிறகு வருவதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக இன்றைக்கு அண்ணாமலையினுடைய செய்தி உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சி தோழமை சேர்ந்து, அதாவது கூட்டணி சேர்ந்து இந்தியாவின் பிற மாநிலங்களிலே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த வலிமை மிக்க அந்த மாநில கட்சி தலைமையிலே அமைச்சரவை அமைத்து எத்தனை மாநிலங்களிலே கழுத்தறுப்பு வேலைகளை செய்திருக்கிறது என்பதை அண்ணாச்சி பச்சை தமிழர், புரட்சி தமிழர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும், கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். அந்த கட்சியிலே அவருக்கு கீழே உள்ள ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி முனுசாமியாக இருந்தாலும், அண்ணாச்சி ஜெயக்குமாராக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் கழுத்தறுப்பு வேலைகளை, மாநில உரிமைகளை ஒன்று ஒன்றாக தில்லி ஒன்றியத்திற்கு கொண்டு சேர்க்கிற, மாநில உரிமைகளை பிடுங்குகிற அந்த அதிகார வரம்பு மீறலை எல்லாம் எண்ணி பார்த்து நல்ல ஒரு முடிவை அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் என்று ஒரு தமிழன் என்ற முறையிலே தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு அரசியல் நலன் சார்ந்து இந்த கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். மீண்டும் ஒரு அதல பாதாள பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் பாதியிலே உங்களை கலற்றி விடுவார்கள். ஒரு பொம்மை அரசை நிறுவுவார்கள். அந்த அரசை வைத்து தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைப்பார்கள். தமிழ்நாடு இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு கெடு வாய்ப்பு, அவல நிலை உருவாகும் எச்சரிக்கை அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த காலத்திலே நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா மீது உண்மையான பற்று உணர்வு வைத்திருந்தால், அவரை இதய தெய்வம் என்று நீங்கள் சொல்லுவது மெய்யாக இருக்குமேனால், இந்த இருக்கு 31/12/2012 தினமணி செய்தி. அம்மையார் ஜெயலலிதா ஒரு திடமான முடிவை மிக துணிச்சலோடு எடுத்தார். சொன்னார், காங்கிரஸ் பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என்று தெளிவாக அறிவித்த இந்த சான்று ஆவணத்தை வைத்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எச்சரிக்கையாக இருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழர்களே, தலைவர்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.